நம்மோட ஒவ்வொரு பயணத்தின் போதும் நமக்கே தெரியாமல் நம்ம சுற்றி இருக்கிற ஆபத்துகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த 20% மக்களில் 2% மக்களுக்கு, அதாவது 1,00,000 பேரில் யாராவது 1-2 நபர்களுக்கு நடக்கக்கூடிய மோசமான நிகழ்வுகள். கால் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி அங்கே இருக்கிற ஒரு பள்ளத்தில் கீழே விழ ஆரம்பிக்கிறாரு. இவர் கூடவே 80 கிலோவுக்கு மேலே இருக்கிற ஒரு பாறையும் சேர்ந்து கீழே விழுது. சாப்பாடு இல்லாததுனால வேற வழியே இல்லாம அவர் கொண்டு வந்த அஸ்கி வகை நாய்களை கொன்னு பசிய போக்கிக்கிறாங்க. ஹலோ வியூவர்ஸ், சாகசங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பைக்கில் ரைடு போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுற்றுறது, காரில் லாங் ட்ரிப் போகிறது, ஃபேமிலி கூட சுற்றுலா போகிறதுன்னு என்ஜாய் பண்ணுறவரா நீங்கள்? கார் பைக் வீடியோக்களை தேடி பிடிச்சு பார்ப்பவரா இருந்தீங்கன்னா கட்டாயம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்மோட ஒவ்வொரு பயணத்தின் போதும் நமக்கே தெரியாமல் நம்ம சுற்றி இருக்கிற ஆபத்துகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? 100% மக்களில் வெறும் 30% மக்கள் தான் இயற்கையை ரசிக்க உலகை சுற்றணுங்கிற ஆசையோடு இருப்பாங்க. அதுலேயும் வெறும் 20% மக்கள் தான் இதை செய்வாங்க. இந்த 20% மக்களில் 2% மக்களுக்கு, அதாவது 1,00,000 பேரில் யாராவது 1-2 நபர்களுக்கு நடக்கக்கூடிய மோசமான நிகழ்வுகள். அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை இருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறது, அதற்கு நாம் என்னெல்லாம் செய்யணுங்கிற சில முக்கியமான பயங்கரமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைக் ரைடர்கள், கார் பிரியர்கள் இந்த உலகத்தை தனியாக சுற்றி பார்க்கணுங்கிற எண்ணமுடைய சில நபர்களுக்கு நடந்த உண்மையான சம்பவங்களை பற்றி முதல்ல பார்ப்போம். ஏரோன் ரால்ஸ்டோன் இயற்கையை சுத்த தனியாகவே பயணம் செய்யக்கூடியவர். பாறை ஏறுவது, பாலைவனங்களில் சைக்கிளில் சுற்றுவது போன்ற சாகசங்களை செய்பவர். 2003 ஏப்ரல் 25 ப்ளூசான் கேன்யாங்கிற மலைப்பகுதியை சுற்றி பார்ப்பதற்காக சைக்கிளில் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறாரு. அங்கே இருக்கிற அழகை ரசித்தபடியே நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் கால் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி அங்கே இருக்கிற ஒரு பள்ளத்தில் கீழே விழ ஆரம்பிக்கிறாரு. இவர் கூடவே 80 கிலோவுக்கு மேலே இருக்கிற ஒரு பாறையும் சேர்ந்து கீழே விழுது. கீழே விழுந்ததில் அவருக்கு மயக்கம் ஏற்படுது. கண் விழிச்சு பார்க்கும்போது அவரோட வலது கை ஒரு பெரிய பாறாங்கல்ல மாட்டிட்டு இருக்கு. எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்க்குறாரு, அவரால் அந்த கல்லை நகர்த்தவே முடியல. 2 நாளாக போராடி பார்க்குறாரு, ஆனாலும் அவரால் எதுவுமே முடியல. இதில் என்ன கொடுமையான விஷயம் அப்படின்னா, அவர் அந்த இடத்த சுற்றி பார்க்க வர்றங்கிறத யாருக்கிட்டையுமே சொல்லாமல் வந்திருக்காரு. அவர் இருக்கிற இடத்துலேருந்து மெயின் ரோடு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு மேலே தள்ளி இருக்கிறதுனால அவர் கத்துனா கூட யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. தாகத்தை தாங்க முடியாத அவர் தன்னோட யூரினையே குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே 5 நாள் கடந்து போயிடுது. அவரால் சுத்தமாக முடியாத நிலைமைக்கும் போயிடுறாரு. எப்படியாவது வெளியில் போயிடணும் அப்படிங்கிற அவரோட முயற்சி தான் இன்னைக்கு அவரை உயிரோடு வச்சிருக்கு. அங்கே இருந்து தப்பிக்க அவர் எடுத்த முயற்சியை சொன்னால் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி அவர் என்ன செஞ்சார்னா, தாங்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கத்தியை எடுத்து தன்னோட கையை தானே வெட்டிக்க ஆரம்பிக்கிறார். அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 127 மணி நேரமாக போராடிட்டு இருந்த அவர் இறுதியாக தன்னோட கையை முழுமையாக வெட்டி அந்த இடத்த விட்டு தப்பிக்கவும் செய்கிறாரு. இந்த உண்மை சம்பவம் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு உங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட யார்கிட்டையும் சொல்லாமல் எந்த இடத்துக்கும் நீங்கள் தனியாக போகாதீங்க. சில சமயம் நம்மளோட அதிர்ஷ்டம் சரியில்லைன்னா இது நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக கூட வந்து முடியலாம். இவரை மாதிரியே இன்னைக்கு அவர்கிட்ட இருந்த தைரியத்தாலையும் தாங்கிட்ட இருந்த ஒரு கத்தியை வச்சும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சாரு மிஸ்டர் ரால்ஸ்டோன். இந்த உண்மை சம்பவத்தை வச்சு 127 ஹவர்ஸ்ங்கிற ஒரு ஹாலிவுட் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க, அந்த படம் உங்களுக்கு கிடைக்கும். டக்ளஸ் மேன்சோங்கிற இந்த நபர் 1911 அண்டார்டிகால எந்த ஒரு மனிதராலும் செல்ல முடியாத இடங்களில் சென்று தன் நண்பர்களோட அங்கே இருக்கிற தட்பவெட்ப நிலைகளை ஆராய்ச்சி செய்யணும்னு ஆசைப்படுறாரு. தன் குழுவோட அண்டார்டிகால குயின் மேரிங்கிற பகுதியில் தங்கறதுக்காக ஒரு குடிலை உருவாக்குறாரு. அந்த பகுதியில் குளிர் காற்றானது மணிக்கு சுமார் 120 240 கிலோமீட்டர் வரைக்கும் வீசக்கூடியது. அவங்க கட்டின அந்த ஹவுஸ் இதுவரைக்கும் அங்கே இருக்கு. அங்கே இருந்து தன் 2 நண்பர்களோட அண்டார்டிகால எந்த ஒரு மனிதனும் செல்லாத தனித்து விடப்பட்ட பகுதிகளை ஆராய்ச்சி செய்யறதுக்காக கிளம்புறாரு.
அண்டார்டிகாவில் ஹஸ்கி வகை நாய்களோட உதவியால் கிட்டத்தட்ட 4 வார பயணமாக 1000 கிலோமீட்டரை சென்றடைகிறாரு. அங்கே அவரோட ஆராய்ச்சியும் செய்கிறாரு. அப்போ அங்கே வீசிய பயங்கர பனிக்காத்தால் அவர் கூட வந்த ஒரு நபர் தான் கூட கொண்டு வந்த சாப்பாட்டு பொருட்களோட பனிச்சரிவில் மாட்டி ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்து இறந்துடுறாரு. இதுக்கு மேலே தன்னோட பயணத்தை தொடர முடியாதுன்னு தன்னோட இன்னொரு நண்பரை கூட்டிக்கிட்டு தன்னோட குடிலுக்கே திரும்புறாரு. சாப்பாடு இல்லாததுனால வேற வழியே இல்லாமல் அவர் கொண்டு வந்த ஹஸ்கி வகை நாய்களை கொன்று பசியை போக்கிக்கிறாங்க. அவர் கூட வந்த நபர் ரொம்ப சோர்வாக இருந்ததாலும் அவர் சாப்பிட்ட ஹஸ்கி வகை நாய்களோட இறைச்சி அவருக்கு ஒத்துக்காம ஃபுட் பாய்சன் ஆனதாலையும் வழியிலேயே அவரோட நண்பர் இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் டக்ளஸ் ரொம்ப போராடி 3 வாரம் பயணம் செஞ்சு 500 கிலோமீட்டர் கடந்து தனித்து விடப்பட்ட அண்டார்டிகா பகுதியில் தன்னோட கூடாரத்தை வந்தடைகிறாரு டக்ளஸ். இந்த ரியல் ஸ்டோரி மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இயற்கையை நம்ம ரசிக்கும் போது இயற்கை எப்படி வேணால் மாறலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷனை தாங்கிக்கிற அளவுக்கு நம்மளோட உடல் உறுதியாகவும் இருக்கணும், மன தைரியமாகவும் இருக்கணும், எந்த மாதிரி சாப்பாட்டையும் ஏற்றுக்கக்கூடிய தன்மையோடையும் இருக்கணும். இந்த சம்பவங்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம் ஒரு பயணத்துக்கு சொல்கிறோன்னா திரும்ப வரும்போது சந்தோஷத்தோடையும் நல்ல நினைவுகளோடையும் திரும்ப வரணும். இதற்கு முக்கியமாக இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி உடல் வலிமையோடையும் மன தைரியத்தோடையும் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் தாண்டி வரக்கூடிய புத்திசாலித்தனத்தோடையும் கொஞ்சம் அதிர்ஷ்டத்தோடையும் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு சுற்றுலாவுக்கு செல்லும்போது அது பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எந்த ஒரு வாகனங்களில் சென்றாலும் நம்ம கூடயே இருக்க வேண்டிய சில பொருட்களை பற்றியும் தெரிஞ்சுப்போம். நம்ம எந்த இடத்துக்கு பயணம் செய்கிறோமோ அந்த இடத்தோட சூழ்நிலைக்கு ஏற்ப சில பொருட்களை எப்போவுமே நம்ம பையில் வச்சுக்கிறது நல்ல விஷயம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி டூல் பாக்ஸை நம்ம கையில் வச்சுக்கிறது சில இடங்களில் நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வண்டி ரிப்பேர் ஆனாலோ கார் ரிப்பேர் ஆனாலோ இது நம்மளை பாதுகாக்கும். நாம் தெரியாத தனியாக ஒரு இடத்துக்கு போகும்போது முக்கியமாக நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பொருள் காம்பஸ். இதை தவிர நாம் 5 பேர் கூட குழுவாக போனாலும் கட்டாயம் நம்ம பேக்கில் சுமக்கிறதுக்கு சோம்பேறித்தப்படாமல் ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சுக்கிறது நல்லது. டச் ஸ்க்ரீன் இல்லாத இந்த மாதிரி பட்டன் ஃபோன்கள் ரொம்ப நாட்களுக்கு சார்ஜ் இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஃபோனை நம்ம பேக்லேயே வச்சுக்கணும். இதை தவிர ஒரு ஷார்ப்பான நைஃப், சுகர் பிபி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க தேவையை விட கொஞ்சம் அதிகமான மருந்துகளை எடுத்துக்கிறது நல்லது. எந்த ப்ராப்ளமும் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி மல்டி விட்டமின் டேப்லெட்டை கூட வச்சுருந்தா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு உடம்பு பிரச்சனை இருந்ததுன்னா இதை வச்சு நம்மளால் சமாளிக்க முடியும். எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஜூமிங்கம், சாக்லேட் போன்ற வகைகளை எப்போவுமே நம்மளோட பேக்கில் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதை தவிர பவர் பேங்க், டிஜிட்டல் பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு வாட்டர் ப்ரூஃப் கவர் போன்ற விஷயங்களை நம்ம கூடயே வச்சுக்கணும். எந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம தனியாக மாட்டிக்கிட்டாலும் அதிர்ஷ்டம் நம்ம கூட இல்லைனாலும் இந்த மாதிரி பொருட்கள் நம்ம கூடயே இருந்தால் இந்த பொருட்களை வச்சு நம்மளோட உயிரை நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். சந்தோஷமாக பயணம் செய்கிற ஒருத்தருக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் டெய்லி கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனால் ஒருவேளை யாராவது இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த வீடியோ மூலமாக அவங்க எந்தெந்த பொருட்களை கையில் வச்சுருந்தா அவங்க தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஒரு ரைடராக இருக்கணும், அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியை சேர்ந்தவங்களோ அதிகமாக பயணம் செய்யக்கூடியவராக இருக்கணும். நாம் முதல்லையே சொன்ன மாதிரி எந்த ஒரு நபருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரக்கூடாது. அப்படி ஒரு வேளை வந்தால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மூலமாக ஷேர் பண்ணுறதுனால அவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.